வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2014 வரைக்கும் நம்ம பகுதி ஃபுல்லாகவே வீடியோஸ் போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பகுதியாக இலக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? இப்போ இலக்கியத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம்பெரும் காப்பியங்கள் தான். சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு, மணிமேகலை பார்த்தாச்சு, சீவக சிந்தாமணி, வளையாபதி, சரிங்களா? வளையாபதி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலகேசி பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஐம்பெரும் காப்பியங்களில் கடைசி குண்டலகேசி பார்க்க போகிறோம். இதில் எத்தனை கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, இந்த 5 கேள்விகள் பார்க்கறதுக்கு முன்னாடி குண்டலகேசி பற்றி நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் டேட்டாஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நாதகுத்தனார், சரிங்களா? தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இவருடைய காலம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். இவரோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, இவரோட வேறு பெயர்கள் பாருங்க, அகலகவி இவரோட வேறு பெயர், ஓகேங்களா? நாதகுத்தனாரோட வேறு பெயர் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். குண்டலகேசி விருத்தம் இவரோட வேறு பெயர் என்ன? அகலகவி குண்டலகேசி விருத்தம். அகலகவி குண்டலகேசி விருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருண்ட தலைமுடியை உடையவர் தான். அதனால தான் இதுக்கு வந்து எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா குண்டலகேசின்னு சொல்லி பேர் வந்துச்சு. இது என்ன அப்படின்னா, குண்டலகேசி வரலாற்றை நீலகேசி கூறுறது, அதுதான் குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா. குண்டலகேசியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தரை, ஓகேங்களா? வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலகவி குண்டலகேசி விருத்தம் பார்த்தோம். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? குண்டலகேசியோட கணவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலகேசியோட கணவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலன். இவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவு தொழில் வந்து செஞ்சிருப்பார், சரிங்களா? இவரோட கணவர் வந்து காலன் என்ன தொழில் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவு தொழில் வந்து செஞ்சிருப்பார், சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலகேசி காலன் இருக்காங்க இல்லையா, குண்டலகேசியோட கணவர் தான் யார்? காலன். இவங்க செய்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அதுதான் குண்டலகேசி கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரம் இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி அப்படின்னா திருத்தக்கதேவர். வளையாபதிக்கு மட்டும் ஆசிரியர் பேர் இருக்காது. அடுத்தது குண்டலகேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார். இதுக்கு மட்டும் ஆசிரியர் இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கு எல்லாருமே ஆசிரியர் வந்து இருப்பாங்க. சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குண்டலகேசி தொடர்பான 5 கேள்விகள் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பாருங்கள். குண்டலகேசிலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? குண்டலகேசி தான் கதை தலைவி. அவங்களோட கணவன் பேர் என்ன அப்படின்னு சொன்னேன்? காலன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களோட வேறு பெயர் பத்தரை. நான் என்ன சொன்னேன்? வேறு பெயர் வந்து பத்திரை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அகலகவி குண்டலகேசி விருத்தம், அவரோட இன்னொரு பேர் என்ன? பத்திரை, சரிங்களா? பத்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியுது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு சொல்லும்போது அங்கே வந்து சைடில் வந்து நோட் பண்ணி வைக்கும்போது தான் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது, சரிங்களா? பின் வருவனவற்றுள் எது சமண சமய இலக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? குண்டலகேசி மட்டும் சமண சமய இலக்கியம் இல்லை. நம்ம என்ன சொன்னோம்? பௌத்த சமய இலக்கியம் சொல்லி பார்த்தாமா? நான் என்ன சொன்னேன்? அவரோட ஆசிரியர் நாதகுத்தனார், காலம் 7ஆம் நூற்றாண்டு, அவரோட சமயம் பௌத்தம் சொல்லுமா? ஸோ இது வந்து சமணம் கிடையாது, இது வந்து பௌத்தம், சரிங்களா? எது சமண இலக்கியம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? அவங்க எப்படி கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும் அப்படி இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். எது வந்து பௌத்தம்லாம் படிக்க மாட்டோம். குண்டலகேசியா எத்தனை நாதகுத்தனார், அவரோட காலம் 7ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வரும். அவரோட வேறு பேர்கள்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தா அது ஞாபகம் வரும். மற்றபடி வேறு எதுவுமே ஞாபகமே வராது, சரிங்களா? அதனால தான் சொன்னேன், இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் என்ன அப்படின்னா நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? நீலகேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் நோட் பண்ணு, இதுவும் புதுசாக தான் இருக்குது, சரிங்களா? இதுவும் புதுசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரம் இது ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம்னா குடிமக்கள் காப்பியம், மணிமேகலைனா சீர்திருத்த காப்பியம், சிவக சிந்தாமணினா வருணை காப்பியம், குண்டலகேசி அப்படின்னா சொற்போர் காப்பியம். குண்டலகேசின்னா என்னது? நமக்கு தேவை குண்டலகேசி. அப்போ குண்டலகேசி வந்து என்ன சொல்கிறாங்க? சொற்போர் காப்பியம். அப்போ நீங்கள் குண்டலகேசி படிக்கிறீங்களா? அப்படியே குண்டலகேசியில் இந்த 5 பாயிண்ட், இந்த 5 கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க? எந்த சமயம்? அப்போ பௌத்தம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன காப்பியம்? சொற்போர் காப்பியம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்க?
அவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, பத்தரை. அதுக்கப்புறம் குண்டலகேசிக்கு எதிராக எந்த நூல் வந்து வந்துச்சு அப்படின்னா நீலகேசி வந்து வந்துச்சு. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.